ஆஸ்பத்திரியே நம்ம படுத்திருக்கோம்னா நாளைக்கு உங்களுக்கு டிஸ்சார்ஜ் சார்னு சொல்லிடலாம். நாளைக்கு டிஸ்சார்ஜ்னு எந்திரிக்கும் போது பழைய வீடு இங்கே வராமல் பார்த்துக்கடா. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரோபோ சங்கரனை நம்மளை விட்டு போயிட்டாருன்னு சொல்லி. அவருக்கு வயசு 45 தான். அவருக்கு இப்போ வாழ்கிற வயசு தான், இறக்குற வயசு இல்லை. அவர் இறக்குறாருனா அதுக்கு ஒரு முக்கிய காரணமே அந்த குடி தான். அந்த குடி நம்மளோட கூடவே பிறந்ததில்லை. தயவு செஞ்சு குடிக்கிறத விட்டுருங்க. அவர் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் யோகியன் இல்லை, நான் பட்டு தான் திருந்தினேன். இப்போல்லாம் டாஸ்மார்க்கை பார்க்கும்போது இது ஏன் வச்சாங்க, இதனால் என் குடும்பம் எவ்வளோ பாதிக்குது, வெறுப்பான. ஆனால் இது எல்லாருக்கும் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலனால சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பட்டு திருந்தும் போது எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு அப்போதைக்கு எந்த நல்லதும் பண்ண முடியாது. இப்போ இருந்தே உங்கள் குடும்பத்துக்காக மட்டும் வாழுங்க ப்ளீஸ். இன்றைக்கி நியூஸ்காரன் இன்றைக்கி ஒரு நாள் நியூஸ் போடுவான், ஆறுதல் சொல்கிறவங்க இன்றைக்கி ஒரு நாள் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பாதிக்கப்படுறது உங்கள் குடும்பம் மட்டும்தான். தயவு செஞ்சு குடியை இன்னையோடு விட்டுருங்க. குடி நம்ம கூடவே ஒட்டிட்டு போகிறக்கல, நாமளாக பார்த்து விட்டால் விட்டுடலாம். அதை குடிக்காதீங்க ப்ளீஸ். செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே?